வார இந்த ஃபுல் ஷோ சிஸ்டம் என்ன பண்ணுறன்றது தான் விஷயம். டைட்டில் அடிச்சவங்கலாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா. நீ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி வச்சுக்கோ. உன் ஞாபகம் இருக்கணும் என்ன பண்ணு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நேற்று எபிசோடு முடிஞ்சது பார்த்தீங்களா? நைட்டு நேரம் சாண்ட்ரா பிரஜின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 3 வாரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 3 வாரம், மொதல் 3 வாரம் தாக்கு பிடிச்சிட்டா அடுத்தடுத்த வாரம் இருந்துடலாம்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க போல். நம்ம எப்படியாவது ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கோன்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிரஜின் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பிரஜின் என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர்லாம் கூட வெளியே போய் சும்மா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரோஜனமாக எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இந்த விஷயத்த சாதாரணமாக சொல்கிறாருன்னு தெரிலங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆரவு டைட்டில் வின்னரு, ஆனால் அவர் பெருசாக சினிமாவில் எதுவுமே பண்ண முடியல. ரெண்டாவது ரித்விகா அதுக்கு முன்னாடி கூட படம்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய படம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் படம் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மூணாவது முகேன்னு நினைக்கிறேன். முகேனும் பெருசாக படங்கள் பண்ணுறாரு, ஆனால் பெருசாக அவரோட அடையாளம் இது பண்ணல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெளிச்சம் கிடைச்சதுன்னா ஹரிஷ் கல்யாண். அதுக்கு முன்னாடியும் அவருக்கு ஒரு நிலையான மார்க்கெட் இருந்தது. பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ண படம்லாம் நல்லா இருந்ததுனால எங்கேயோ போயிட்டாரு. அதே மாதிரி அசீம் பாருங்க, டைட்டில் வின் பண்ணாரு, பெருசாக எதுவுமே தெரில. ஏன் முத்துக்குமரன் எடுத்துக்கோங்க, இந்த ஒரு வருஷம் முத்துக்குமரனோட ஆக்டிவிட்டி என்ன இருந்தது? பெருசாக எதுவுமே இல்லை. ஏறக்குறைய இவர் சொன்னது உண்மைதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி இவர் சொல்லக்கூடாது இல்லை, ஒரு ஷோவில் இவர் ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் ஜெயிச்சுட்டு போனவங்களே ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஆனால் சிலர் லைவை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது பிரஜினா சொல்ல, தீபக்கு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதாவது தீபக் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்கன்றாங்க. அதாவது தீபக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் எப்படி பண்ணியிருப்பார்னா, வின் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, வின் பண்ணால் கப்பு கிடைக்கும், ஒரு பெருமை கிடைக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறது தான் அதை விட முக்கியம்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைவை முழுசாக பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக்கு சொன்னார், தீபக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணார், அதை வச்சு தான் பிரஜின் பேசிகிட்டு இருக்காரு, பிரஜினா இந்த விஷயத்த சொல்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைவை ஆர்டராக பார்த்தவங்க, இந்த சீனை பார்த்தவங்க என்ன உண்மைன்றதை சொல்லுங்கள். ஸோ பிரஜின் இந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, டைட்டில் கூட ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலை, அதனால் டைட்டில் கூட முக்கியம் கிடையாது, நம்மளோட பேரை ஸ்ட்ராங்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, சீசன் 9 அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே உன் பேர் என் பேர் தான் ஞாபகத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அந்தளவுக்கு நம்ம கேம் ஆடணும், ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இவங்க கேம் பிளானை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது நம்ம ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமித் ஒரு பக்கம் நல்லவரா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க, அதுதாங்க பிரச்சனை. அமித் அதுதாங்க பண்ணிட்டு இருக்காரு. அமித் ரொம்ப எமோஷனல் டைப்பாக இருக்காரு, சண்டையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இந்த வீட்டில் இருக்க முடியுமா? உங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேமை பற்றியும் தெரியும். ஏன்னா கன்னட பிக் பாஸில் இவர் தாங்க பிக் பாஸ் மாதிரி வாய்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு 2 சீசன், மொதல் 2 சீசன் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காராம். எவ்வளோ சண்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ் வீட்டிலலாம் சண்டை போடாமல் இருக்க முடியுமா? என்னன்னா பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, என் குழந்தைங்களாம் பார்க்குது, என் குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா தப்பாயிடும்ன்ட்டு. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. நீங்கள் சண்டை போடணும். நீங்கள் இது பாருங்க, ஒன்றே இல்லை, சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்களா, அதே மாதிரி அமித் பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க. பரவாயில்லடா, அமித் சூப்பர் பண்ணுறாருடா, அமித் வேஸ்ட்டுன்னு நினச்சோம், எதுவுமே பண்ண மாட்டாருன்னு நினச்சோம், சூப்பர் பண்ணுறாருப்பான்ட்டு அமித்தையும் மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் அமித் அதாவது அமித் இப்போ விளையாடுற கேம் வச்சு நல்லவன் பேர் வாங்கலாம், ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அமித் அவரோட கேம் பிளானை மாற்றணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.